Hi viewers, welcome to Belagan channel. இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படினா ராயல் என்ஃபீல்ட் ரீபான் காசி 350 கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார், அதாவது பிக்கப் காயின்னு சொல்லுவாங்க, இல்லனா பல்ஸ் காயின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்க. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா கழட்டும் போது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி கழட்டுறோம் அப்படிங்கறத பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாட்டும் போது எப்படி மாட்டணும்னு பாத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும். அதனால தான் 1080 பிக்சலை பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியா இருக்குங்க. அதுக்காக தாங்க. கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டையும் மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்ட் எடுக்கப்பட்ட அந்த மேக்னெட்டோ செட்டப் தாங்க. இது ஸ்டார்டர் கையில், இது மேலே மேக்னெட்டோ வரும். மேக்னெட் மட்டும் இல்லை, அந்த மேக்னெட்டோ கிராங்க் ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். மேக்னெட்டோ சுத்த இதுல ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்டார்டர் கையில் இல்லைங்களா, எலக்ட்ரிக் பல்ஸ் அப்படியே வாங்கி இதுல இந்த சாக்கெட்ல எடுத்துருவோம். இதுல ஒரு ரெண்டு வந்து ஆர்ஆர் யூனிட் கனெக்ட் பண்ணி பேட்டரி சார்ஜர் ஏற்படும். இந்த வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா இதாங்க பல்ஸ் காயில். இதை பற்றி பார்க்க போறோம். இது பிக்கப் காயின்னு சொல்லுவாங்க, கிராங்க் ஷாஃப்ட் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா கிராங்க் ஷாஃப்டோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஈஸியாக கொட்டே இருக்குங்க. ரெண்டாவது இக்னிஷன் கைதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்றப்ப அதுக்கு தேவையான ஒரு கரண்ட் இதுல இருந்து தான் போகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்ப நீங்க தெரிஞ்சுட்டாவே அந்த ஃபால்ட் என்னன்னு பார்க்கும்போது இதுல இந்த ஃபங்க்ஷன் நடக்காதனாலன்னு சொல்லி செக்ஷன் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அப்ப பிஸ்டனோட டிஜி சென்டரையும் இந்த பிக்கப் காயில் வந்து சென்ஸ் பண்ணி ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கொட்டே இருக்கும். ஈஸியாக இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணும் தெரியுங்களா, வண்டியில ஃபியூல் இன்ஜெக்டர் வருது இல்லைங்களா, அந்த ஃபியூல் இன்ஜெக்டர்ல எந்த அளவுக்கு ஃபியூல் சப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்பார்க் பிளக் இருக்கு இல்லைங்களா, அந்த பிஸ்டன் வந்து சப்போஸ் நம்ம வேகமா ஓட்டுறப்ப பிஸ்டன் டக்குன்னு டிடிசி தொட்டுருச்சு அப்படின்னா அட்வான்ஸா ஃபயர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிங்க. ஆகப்பட்டது ஸ்பார்க் பிளக்கையும் கண்ட்ரோல் பண்ணுது, ஃபியூல் இன்ஜெக்டரையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதாங்க இது இந்த ஒரு சப்போர்ட் மூலமா. அப்ப ஃபியூல் இன்ஜெக்டர் அந்த ஸ்பார்க் பிளக் வருது இல்லைங்களா, அப்ப அதை பேஸ் பண்ண விஷயம் தான் இதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்னு அந்த கிராங்க் ஷாஃப்ட் இருக்கு இல்லைங்களா, கிராங்க் ஷாஃப்டோட ஸ்பீடையும் இது சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த கிராங்க் ஷாஃப்டோட ஸ்பீட் வந்து 6850 RPM மேல போயிருச்சுன்னா இது சென்ஸ் பண்ணி ஈஸியாக இன்ஃபர்மேஷன் பண்ணிடும். ஈஸி என்ன பண்ண தெரியுங்களா, ஃபியூல் இன்ஜெக்டரை கண்ட்ரோல் பண்ணும். எப்படின்னா ஃபியூல் த்ரோ கம்மி பண்ணிடும். அப்போ 6850 RPM மேல போகும்போது ஃபியூல் சப்ளை குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றதுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு குறைஞ்சிரும். அப்போ இது ஒரு ஸ்பீடு லிமிட்டாகவும் பண்ணுது. இதை பார்த்துட்டாச்சு. இதை நம்ம வண்டியில பார்க்கலாம். அதுக்கு இந்த கவரை கழட்டணும். 10 mm கழட்டிடலாம். அடுத்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சைடு கவரையும் கட்டிடுறேங்க. சின்ன சின்ன ஸ்ப்ரைட் வருவீங்களா, அதையும் கட்டிடுறேன். இது 5 mm ஆலன் டைப்பு. இந்த செட்டப் பாக்குறீங்க இல்லைங்களா, இங்க வருது பாருங்க அவுட் லைன். இது வந்து அப்படியே உள்ள போகுது. அப்புறம் இதுல ஜெனரேட்டர் வருது வந்து ஏசி கரண்ட். இது மாதிரிதாங்க உள்ள இருக்கும். இதையும் கழட்டிடலாம். பொதுவாக நம்ம ஒரு விஷயம் ஓப்பன் பண்றோம்னா அது எப்படின்னு பொசிஷன் பார்த்துட்டு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி மாட்டிடணும். இந்த ஒரு 10 mm லெஃப்ட் சைடு லூஸு. இந்த மாதிரி செக்ஷன் கழட்டுறீங்க இல்லைங்களா, அப்போ ஏதாவது டஸ்ட் இருந்தால் நம்ம க்ளீன் பண்ணிக்கணுங்க. ட்ரை க்ளீன் தான் பண்ணணும், வெட் க்ளீன் பண்ணிடக்கூடாது. இந்த செட்டப்போட சாக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் டேக் போட்டுருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பின் வச்சுட்டு ஈஸியாக புஷ் பண்ணினா டேக்லேருந்து எடுத்துடலாம். கட் பண்ண தேவையில்லை. எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து வெளியே எடுக்கணும். இதை கொஞ்சம் இழுத்து பிடிச்ச ரொம்ப இருக்கிறாண்டு இங்கே உடச்சிடக்கூடாது. ஏன்னா ஃபைபர் ஐட்டம் தான். பாருங்க டேக் கையோடு வந்துருச்சு. இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் வெளியே ஃப்ரீ பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பண்ணிட்டு அப்புறம் எடுக்கலாம். ஒரு செக்ஷன் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா பக்கத்துல செக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் செக்ஷன் எடுப்போம். இந்த பூட்டை மேலே ஏற்றி விட்டுறலாம். நமக்கு தேவையான கிராங்க் பொசிஷன் லைன் இதாங்க. இதுலயே போட்டிருப்பாங்க மேக்னெட்டோ அப்படின்ட்டு டேக் போட்டிருக்காங்க. மீதி பார்த்தீங்கன்னா கீருக்கும் சைட் ஸ்டாண்டுக்கும் வர்றது. அது அடுத்தது பார்க்கலாம். இதாங்க கலர் கோடிங் பார்க்கும்போது ஆரஞ்சில் கிரீனு, கிரீனில் ஒயிட்டு. இது இந்த மேக்னெட்டோ இருந்து வருது. பொதுவாக நம்ம வண்டியில் கலர் கோட் பார்க்கும்போது அந்த செக்ஷனோட சாக்கெட் பார்க்க மாட்டாங்க, வண்டியில இருந்து வர ஒயரிங் கர்னஸ் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது கிரே, கிரேல பிளாக்கு,
இது ரிமூவ் பண்ணிடலாம் சாக்கெட்டை. ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா வந்துருச்சு. இப்போ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். நம்ம பொதுவாக ஒரு காம்பவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிமீட்டர் ஓம்ஸ் வச்சு போகிறீங்களா? இப்போ தான் பண்ண போகிறோம். ஒயரிங் ஹார்னஸில் பார்க்கும்போது கிரே வந்து பாசிட்டிவ், அதாவது கிராங்க் பொசிஷன் சென்சார் பாசிட்டிவ், கிரேல பிளாக் அப்படிங்கிறது கிராங்க் பொசிஷன் சென்சார் நெகட்டிவ். அதுக்கு நேராக அந்த சாக்கெட்டை பார்த்தோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு கிரீன் வருது இல்லைங்களா, அதான் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் கிரீனில் ஒயிட் வருது நெகட்டிவ். நாம் இந்த இன்செர்ட் பண்ண பொசிஷன் படி பார்க்கும்போது கிரே, இங்கே பார்க்கும்போது ஆரஞ்சில் கிரீனு, கிரேல பிளாக்கு, இங்கே பார்க்கும்போது கிரீனில் ஒயிட்டு. அப்போ பாசிட்டிவ் ஆரஞ்சில் கிரீன், பாசிட்டிவ் ப்ராப்பங்க வச்சிடலாம். நெகட்டிவ் ப்ராப்ப கிரீனில் ஒயிட் வச்சிடலாம். அல்டிமேட் உங்களுக்கு திட்டன்னு இல்லைங்க. ரேஞ்ச் வந்து 205 ஓம்ஸ்ல இருந்து 225 வரைக்கும் ஓம்ஸ் இருக்கணும். எனக்கு வந்து 195 கிட்ட வரைக்கும் காட்டுது. அதனால ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நக்குலாம் இருக்கலாம். அப்போ பிக்கப் காரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணி கரெக்டாக இருக்கு. இப்போ அவுட்புட் வோல்ட் பார்ப்போம். அவுட்புட் வோல்ட் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒயர் ரெடி பண்ணி சீவி வச்சுக்கணும். ஏன்னா சாக்கெட் சொருவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வாக்கில் மெஷர் பண்ணணும். இது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ப்ளஸ்ல ஒரு ஒயர், இது ரெண்டு எக்காந்து மட்டும் ஷார்ட் ஆகிடக்கூடாது, பார்த்து பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னைக்குமே இந்த கிளிப்போட அந்த இது புஷ் பண்ற மாதிரி இருக்குங்களா, அந்த பேஸ்ல வச்சு ஒயரை பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். சாவி ஆனது இருக்கக்கூடாது, ரெண்டும் ஷார்ட் ஆகிடக்கூடாதுங்க. ரெண்டும் பிரிஞ்சுதான் இருக்கு. மல்டிமீட்டர் ஏசி திருப்பிட்டேன். இதோட அவுட்புட் வோல்ட் ஏசி அப்படிங்கிறனால இதோட அவுட்புட் வோல்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த பிக்கப் கார்டு அவுட்புட் வோல்ட் 2.5 வோல்ட் இருந்து கிரேட்டர் தென் 85 வோல்ட் ஏசி இருக்கணும். வண்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். எதுவும் ஷார்ட் இருக்கக்கூடாது. கிரேக்கு நேரம் பிளஸ், கிரேல பிளாக் நேரம் மைனஸ். அவுட்புட் சொன்னீங்களா 2.5 வோல்ட் இருந்து கிரேட்டர் தென் 85 வோல்ட் வரைக்கும் இருக்குங்க. இப்போ எனக்கு 7 வோல்ட் காட்டுது, அதுவும் ஏசியில் வச்சிருக்கேன். ஆஃப்செட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ மாறும். அப்போ பிக்கப் கார்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நல்லா இருக்கு, அவுட்புட் வோல்ட் வருது. அப்போ கிராங்க் அவுட் பொசிஷன் சென்சர் கரெக்டாக நடத்தும். இப்படிதான் செக் பண்ணணும். இப்போ இதை மாட்டிடலாம். மாட்டும் போது கொஞ்சம் பாருங்க, என்னடான்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஏன்னா எப்படி மாட்டேன்னு தெரியும். இந்த விட்டு போட்டுங்க ஒயரை அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக கவர் பண்ணிக்கலாம். எப்படின்னு அதே மாதிரி பண்றோம். ஃபர்ஸ்ட் இதை பின்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் செட்டப் இப்படி கீழே இறக்கணும். பின்னாடி விட்டுடலாம். இதாங்க இந்த ஸ்டேட்டர் கையோட செட்டப்பு. ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், எங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உள்ள தெரியலாம், இதை உள்ள தெரியாச்சு. ஃபர்ஸ்ட் இது தள்ளிங்களா கீழே தள்ளிடலாம். அப்போ ஏதாவது கவர் பண்ணப்பட்டிருந்தா அதை கொஞ்சம் கவரோட சேர்த்து உள்ள தள்ளுங்க. அப்படி தள்ளினா அப்புறம் பிரிஞ்சு இருக்கும். அந்த டேக் போட்டலாம். அதான் டேக் பண்ணியாச்சு. இப்போ எதுவும் நசுங்குதான்னு பார்த்து கொஞ்சம் கரெக்டாக உள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். கரெக்டாக மாட்டேங்குமான்னு பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல எம்ஐ தெரியக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எம்எல்ஏ போயிடுச்சு. அப்போ நம்ம கரெக்டாக மாட்டேங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பண்ணுற வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் காலேஜ் திருடி வச்சிருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது ரீச் ஆகணுங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி பண்ணும்போது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் சொல்லணும் சொல்ல மாட்டாலும் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பின் பண்ணுறோம். இப்போ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனோட.